சொல்லுங்க. நீங்க நினைக்கிறாப்புல இல்ல. பேரண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்குறது எதுக்காக சார்? ஸ்கூலுக்குள்ள 4 ஸ்விம்மிங் பூல் கட்டணும், ஸ்கூலுக்கு பசங்க வரதுக்கு ஏசி பஸ் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா எப்படி சார்? யாரு? நானா? புரிஞ்சிக்காம கலெக்டர் மாவனும் டாக்டர் மாவனும் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ரிச்சாக்கார மாவனும் மூட்டை தூக்குற மாவனும் படிக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தியா? அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். 5 10 வாங்கிக்கிட்டு இருந்த இடத்துல 50,000 1 லட்சம் போனா சொந்த தொழில அடகு வச்சுட்டு நடு ரோட்ல போயிடுவாங்கன்னு சொல்ல வந்த பார்த்தியா? அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். ஏலே, பச்சரிசியில் ஆணு எழுதுறதுக்கு எதுக்கு 50,000 சொல்லு? அப்ப பணம் இல்லாம இவ்வளவு பெரிய ஸ்கூலை நாங்க எப்படி நடத்துறது? நடத்தலாம். 2 நகை கடை, 4 தியேட்டர், 1 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஏரியாவுக்கு 3 வீடுன்னு சம்பாதிச்சிட்டிங்கல்ல, அது போதும். இருக்கிற பணத்துல ஏழை பாளையங்களை படிக்க வைங்க. படிப்புக்கு காசு வேணும்னா நான் தரேன். ஆனா அந்த படிப்பே காசால தான்னா நான் தரவே மாட்டேன். இப்போ படிப்பெல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. உங்க மனசுல எஜுகேஷனை பத்தி என்ன நினைப்பு? நினப்பு ரெட்டுங்கிற நினப்பு, ஆர் ஃபார் ரெவல்யூஷன், இ ஃபார் எஜுகேஷன், டி ஃபார் டெவலப்மெண்ட்டுங்கிற நினப்பு. இந்த 3 இங்கிலீஷ் தான் தெரியுங்கிற நினப்பு. எல்லாருக்கும் கல்வி போய் சேரணுங்கிறதுக்காக ஊசி அந்த தவ இருக்கிறாளே சரஸ்வதி, அது வீணாயிடக்கூடாதுங்கிற நினப்பு. தமிழ்நாடு கல்வியில பீகார் ஆயிடக்கூடாதுங்கிற நினப்பு. கேரளாவை ஆகணுங்கிற நினப்பு. ஏழையும் எழுத்தையும் பிரிச்சிடக்கூடாதுங்கிற நினப்பு. பிச்சை எடுத்தாவது படிக்கணுங்கிறது வள்ளுவனோட நினப்பு. ஆனா படிக்க வரவங்கெல்லாம் பிச்சை எடுக்கணுங்கிறது உங்களோட நினப்பு. காகிதம் செய்ய கூழ் வேணும்னா என் ரத்தத்தையே கொடுக்கணுங்கிறது என்னோட நினப்பு. புத்தகம் செய்ய நூல் வேணும்னா என் அரும்பியை கொடுக்கணுங்கிறது என்னோட நினப்பு. இந்த நினப்பு தாண்டா இந்த ரெட்டோட பொழப்பே. அப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? நான் சொன்னதெல்லாம் முடிக்க சொல்றேன். அப்படி செய்யாட்டி ரெட்டி, இவனுகிட்ட சேனல் 2ல பேசு, சீட்டு கேளு. இல்லாட்டி இவன் பாடி சிஸ்டத்துல ஒரு பீஸ கேளு. ஜெயில் செங்கல்லாம் எடுத்து பள்ளிக்கூடம் கட்டணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீ பேசுறத பார்த்தா இந்த பள்ளிக்கூடத்து செங்கல்லாம் எடுத்து உன சமாதி கட்டணும்னு நான் நினைக்கிறேன். என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? 4 வார்த்தை சொல்லி கொடுக்குறவன் காலை கழுவி விடணும்னு நினைக்கிற என்ன பார்த்தா சொல்ற? பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாருங்கிறனால பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், இந்த ஏழைங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குறதுக்கு நீ யாரு? 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்தால். ரெட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுப்பான். இது பார், இது சுந்தர டைம் தான். உங்களுக்கு முடிவெடுக்கிற டைம். நீங்க சொல்றபடியே செய்யறேன். நான் பெருசா வாதாடி ஒன்னும் வெளியே கொண்டு வரல. அந்த ஜட்ஜ் நல்ல மனுஷன், உன்னை பார்த்து ஒன்னு ஜாமீன் கொடுத்துட்டாரு. யார் சொன்னாங்க? என் மேல கேஸ் போட்ட போலீஸே கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதான் ஈஸி ஆயிடுச்சு. சரி, அதை விடு. திரும்ப தப்பு பண்ணாம இரு. இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த அடித்தடி, பஞ்சாயத்து போறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. செத்துருவாங்க, நல்லவங்க எல்லாம் செத்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ என்ன பெரிய அண்ணாவியா? அப்படித்தான். அத அவர் சொல்லல, நாங்கெல்லாம் அப்படித்தான் சொல்லி. யாருக்கு என்ன சொன்னாலும் சரி, இதெல்லாம் சட்டப்படி குற்றம். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நான் செய்யறது சரியா தப்பா? அதுக்கு இல்லப்பா, அது அது போதும். எல்லாம் நல்லதுக்கு தானே சொல்றேன். என்ன நாராயணா? வா வா வா, வக்கீலுக்குமாறு கண்ணே பற்றும் போல் இருக்கு. எல்லா திருஷ்டியும் போகணும். நாராயணா, நீங்களுமா? ஆமா, ஜெயில இருந்து வருதுல்லுங்க. சரி, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். கோயிலுக்கு தானே? போயிட்டு வரேன். நல்லது பண்ற உங்களையுமா உள்ள வணக்கம்மா. வச்சிட்டானுவோ? விடுங்க வாத்தியாரே, உள்ள வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் தான் யாரோட ஆசைக்கு குறுக்க நின்னது கிடையாது. பிள்ளைங்க எப்படி? பாவம் அனாதை பிள்ளைங்க. உங்க குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் சோறே சாப்பிடுவேன்னு சொல்றாங்க.
ரெட் அண்ணா எப்படி இருக்கீங்க? உங்களை போலீஸ் அடிச்சாங்களா? அடிச்சது யாரும் சொல்லுங்க, சாமிகிட்ட சொல்லி அடிக்க சொல்றேன். எங்களுக்கு யாரும் இல்ல சாமி, எங்களை விட்டு எங்கேயும் போயிடாத. புலன் விசாரணை வந்திருக்கான். என்னவா? வாய்யா புலன் விசாரணை வா. ரெட்டு, இந்த தெற்கு மாசி வீதியில் சிம்ரான் ஒயின் ஷாப்பை 60 லட்ச ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கேன். இந்த ஏரியா எஸ்ஐ இருக்கானே 7 மணிக்கு கடையை மூடு, 7:30 மணிக்கு கடையை மூடுன்னு ஒரே தொந்தரவு பண்ணுறான். நல்லது தானே சொல்லியிருக்காரு. ஆட நீங்களே அப்படி சொன்னா எப்படி? இப்போல்லாம் ஒரு பாட்டில் விற்றா 60 காசு தான் கிடைக்கும். இப்போல்லாம் சல்லி பசங்க குவார்ட்ரு வாங்கி 4 பேர் குடிக்கிறானுங்க. அதுலேயும் பாதி பேர் குடியை நிறுத்த போகிறதா காதுக்கு வந்த செய்தி. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா இந்த குடிகார பசங்களை டார்ச் லைட்டை அடித்து தான் தேடணும் போல இருக்கு. ஒரு 12 மணி வரைக்கும் கடையை திறந்துருந்தா அப்படியே மெல்ல எழுந்திரிச்சிடுவேன். நீ எழுந்திருச்சிருவ, ஆனா ஜனங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் 100 பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன், 60 பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடுறேன், ஒரு பையனை ஐஏஎஸ் வரைக்கும் படிக்க வச்சிடுறேன். அப்போ 1 மணி கடை. ஏழைங்க பயந்தா பயத்தோட, ஆனா உன்ன மாதிரி பணக்காரங்க பயந்தா பணமாகிற வரைக்கும் பயம் இருக்கும். ரெட் இருக்கா, பயப்படாத. போலீஸ் சரக்கு விற்கிறது, ரேட்டுக்கு அதிகமாக விலை போட்டு விற்கிறது ரெட்டுக்கு பிடிக்காது. போ. இங்கே அப்போ நான் வரேங்க. வாங்க. கரெக்டா சொன்ன ரெட்டு. வாங்க. வணக்கம். சொல்லுங்க. நம்ம ஸ்கூல் காம்பவுண்ட் கட்டணும், கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்காகத்தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். சார் தானே? அங்கே குர்ரா. இந்தாங்க. என்னல எண்ணி பாருங்க, குறைவா இருந்தா கொடுத்து அனுப்புறேன். ரொம்ப நன்றிங்க. ஃபாதர், நீங்கெல்லாம் இங்க வர வேணாம். இங்க அசிங்கம். ஏதாவது பிரச்சனைனா சொல்லி அனுப்புங்க. நமக்கு வர்ற காசை கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமே. இப்படி எல்லாருக்கும் அள்ளி அள்ளி விட்டா. அண்ணா, வா. என்ன? எங்க அப்பா தினம் யார் வீட்டுக்காவது போய் பாத்திரம் தேய்ச்சி 10 ரூபாய் கொண்டு வர சொல்றாரு. நான் படிக்கணுமா பாத்திரம் தேய்க்கணுமா? படிச்சு என்ன செய்ய போற? கலெக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா தினம் 10 ரூபாய் யார் தருவா? நான் தரேன். கலெக்டர் ஆகி என்ன செய்ய போற? 33% இல்ல 50% கேட்பேன் பொம்பளைங்களுக்கு. பணத்தை சேர்த்து வைன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி 4 பிள்ளைங்களை படிக்க வச்சாலே போதும். என் காசு 4 பேங்க்ல இருக்க வேணும்னு 4 பேர் மனசுல நான் இருந்தா போதும். உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் தம்பி யாருன்னு கேட்டா இந்த கைப்புள்ளதான் அப்படின்னு சொல்லிடுறியா? என்ன ஐயா, 10 மணிக்கு என் பொண்ணுக்கு இந்த ஊர்ல கல்யாணமுங்க. 10 மணிக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்க? அது இல்லைங்க,
எது? வரதட்சணை கொடுக்கறதுக்காக தோட்டம் துறவெல்லாம் விற்று 1 லட்சம் ரூபா பணம் கொண்டு வந்தங்க. ஆட்டோவில் வரும்போது பணம் எல்லாம் திருட்டு போயிருச்சுங்க. ஐயா, எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். மதுரையில் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லாமனு போனேன். எவ்வளவு ஐயா கமிஷன் கொடுப்பேன்னு ஈவிரக்கம் இல்லாமல் கேட்குறாங்க ஐயா. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா அதுக்கு காரணம் பணம்னு எனக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஆனால் இந்த ஊர் உலகம் என் பொண்ணை தப்பாக பேசுமுங்க. என் பணம் இன்னைக்கு கிடைக்கலன்னா அப்புறம் என்ன உயிரோடைய பார்க்க முடியாதுங்க ஐயா. அழகாளையா ஆட்டோல எங்க ஏறி எங்க இறங்குன? மாட்டுத்தாவணியில் ஏறி சிம்மக்கல்ல இறங்கணுங்க. ஆட்டோவை கட் பண்ணும்போது 40 ரூபாய் தான் வரும். நீ எவ்வளவு கொடுத்த? 40 ரூபா தான் கொடுத்தேன். ஆட்டோ நம்பர் தெரியுமா? தெரியாது. ஆள் எப்படி இருந்தா? சரியா பார்க்கல. உங்ககிட்ட பேசினானா? இல்லை. வெத்தலை, பான் பராக், சிகரெட் இதில் எதை போட்டான், எதை குடிச்சான்? கவனிக்கல. வந்த வழித்தடத்தையும் கவனிக்க மாட்டேன், வண்டி ஓட்டின டிரைவரையும் கவனிக்க மாட்டேன், வாங்கிட்டு வந்த நகரட்டையும் கவனிக்க மாட்டேன். ஆனால் கல்யாணம் மட்டும் முகூர்த்த நேரத்தில் கரெக்டாக நடக்கும். நல்ல தகப்பையா நீ ஒன்று பண்ணு, இந்த குடல் கறி வாங்கி சாப்பிட்டு சில கடையில் படு. சாயங்காலத்துக்கு மேலே இந்த எலக்ட்ரிக் போட்டு தூக்கு போட்டு தூங்கு. நாராயணா, பின்ன என்ன பேசுகிறேன்? வேற அடையாளம்? உங்க போட்டோ மட்டும் இருந்துச்சு. அப்பா அவன் திருடல, நீ தான் தவற விட்டுட்ட. என் போட்டோ வச்சிருக்கிறவன் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள உன் காசை நான் தரேன். நீ கொடுத்துருவ ரெட்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கு முன்னாடி நம்மளால இந்த திருடனுங்க இல்ல அப்படிங்கறத அந்த தஞ்சாவூர்காரனுக்கு காட்டு. ஆமாம், மதுரையில் எங்கே தகராறு நடந்தாலும் அங்கே லாண்ட் ஆர்டர் நீ தான், கிரைம் பிரான்ச்சு நீ தான். இது மதுரைக்காரனுக்கு தெரியும், தஞ்சாவூர்காரன் தெரியும் வேணாமா? ஏதாவது பண்ணு ரெண்டு. சிட்டியில் ஓடுற அத்தனை ஆட்டோ இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள கட்டபொம்மன் சிலை முன்னாடி வந்து நிற்கணும். ரெட்டி வீட்டுக்கு முன்னாடி வரணும். எல்லாருக்கும் உண்மையா, உதவியா, கண்ணியமா, காப்பகமா, நன்மையா, நம்பிக்கையா நாம இருக்கிறோங்கிறத காட்டணும்னா காசை கொண்டு வந்து கொடுங்க. ஏய், யாரா எடுத்துருந்தா கொடுத்துருங்கடா. ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுங்கடா. தஞ்சாவூர்காரரே ஆட்டோவில் காசை விட்டுட்டாரா? நீங்க எடுக்க மாட்டீங்க. ரெட்டிக்கு தெரியும் ஆட்டோவில் இருக்கும். நம்மள நம்பி வந்துட்டாரு. ரெட்டு சொல்லியாச்சுடா, கிடைச்சிடுன்னு கொடுத்துருங்கடா. சார் தானே, அவர் ஏதோ சொல்றான்றக்காக நீங்க எல்லாம் எங்களை சந்தேகப்படக்கூடாதுண்ணே. ஐயா, நல்ல விஷயம். பணத்தை யார் எடுத்திருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருங்க ஐயா. நாளைக்கு உங்களுக்கு ஒன்று ஆச்சுன்னா ரெட்டு தாயா வந்து முன்னாடி நிற்கும். என்னதான் நீ இப்படி பேசுற? அதான் வண்டியில ரெட்டு போட்டோ மாட்டிருக்கல, அப்புறம் எப்படி திருடுவாங்க? அண்ணா இந்த வந்துட்டேனே, பணம் இங்க இருக்குண்ணே. அண்ணா இதோ வந்துட்டேனே. சத்தியமா நான் திருடுறேண்ணே. இவர் வண்டியில மறந்து வச்சுட்டு வந்துட்டாண்ணே. என் புள்ள குட்டி சத்தியமா சொல்றேண்ணே. இந்த இருக்குண்ணே பணம். இந்தாங்கண்ணே, இந்தாங்கண்ணே. உன் பணத்துல உன் கைரேகை மட்டும்தான் இருக்கும். என் போட்டோ வச்சிருக்கிறவங்க கைரேகை இருக்கவே இருக்காது. நம்பு. இந்த உதவி வாழ்நாள் முழுக்க மறக்க சரி சரி, எந்திரி. நன்றி ஐயா. சரி சரி, போயிட்டு வா. டேய், எல்லாரும் போயிட்டு வாங்கடா. யாரா சர்டிபிகேட் தரமாட்டேன்னு சொன்ன கான்ட்ராக்டர்? அதோ அவன் தான்.
இதான் சர்டிபிகேட். இடா. ஏய் விடுடா. குரு. ஏய் ஏய் ஏண்டா பப்ளிக் பிளேஸ்ல மிருக மாதிரி நடந்துக்கிற? இவன் மனுஷனா நடந்துக்கல, அதனாலதான் என் சர்டிபிகேட் திருப்பி கொடுன்னு கிருஷ்ணா கெஞ்சிருக்கான்ப்பா. இவன் கிருஷ்ணா போட்டு அடிச்சிருக்கான். நான் அடிச்சதுனாலதான் இப்ப சர்டிபிகேட் திருப்பி கொடுத்திருக்கான். டேய், இதெல்லாம் உனக்கு வேண்டாம், ஒதுங்கி போன்னு சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சு மாட்டேங்கிற. நான் புரிஞ்சுக்கிட்டப்பா, நீங்க தான் புரிஞ்சுக்கல. இவனை மாதிரி ஆளுங்களோட தைரியமே உங்களை மாதிரி ஆளுங்களோட பயம்தான். வேணா விட்டுரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன், நீ பாடுறான்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. இவன் வீடு தேடி வந்து சர்டிபிகேட் கொடுத்திருப்பான். டேய், தெரியாம ஒரு பொறுக்கிட்ட மோதிட்ட. இனிமே தாண்டா இருக்கு உனக்கு வில்லங்க. டேய், நீ பொறுக்கி உன்னால படிச்சவனா நடந்துக்க முடியாது. ஆனா நான் படிச்சவன் எந்த நேரத்தையும் பொறுக்கியா மாறிடுவேன். தாங்க மாட்டேன். ராமசாமி ஓடாவலிய. இவனுக்கு கொல்லாம விட மாட்டேன். நீ சும்மா இருக்கா? எங்கயா ஒரு ராமசாமி? ராஸ்கல், ரவுடி தர்ம பண்ற. விடுக்கா, தொலைச்சிடுவேன் ராஸ்கல். நீ சும்மா இருக்கா? அவன பெரிய கொம்பனா என்னங்க நடிச்சிருக்க? விடுக்கா, சொன்ன கேளுடா. அக்கா விடுக்கா. அவன் என்னங்க நடிச்சிருக்கா? யார வேணா போட்டு அடிக்கலாமா? அக்கா, அவன் வயசான தாத்தாவையும் பாட்டையும் போட்டு அடிச்சிருக்கான். இத சும்மா விட்டுட்டு போனா நாளைக்கு யார வேணாலும் போட்டு அடிப்பா. கேக்குறது ஆள்ல நடிச்சிட்டானா? குரு, இது பாருக்கா, நம்மள அடிக்க அவன் கை ஓங்கினா முதல்ல அவன் கைய போட்டு நொறுக்கிடணும். என்ன இத பார்த்துட்டு சும்மா இருக்க? நான் ஒன்னும் கோழை இல்லக்கா. காட்டுறேன், வரட்டும். 2 ரவுண்டு பாத்துறேன். டேய், அட எல்லாம் வரிசையா வாங்கம்மா, எல்லாருக்கும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. இந்தா, அடுத்து யாரு டோக்கனுங்க? டேய், அந்த குடத்தை எடு. ரவுடியா நீ? ரவுடியா? மேல வந்து கலாட்டம் பண்ணியாம? வந்தா பாத்துக்கிறேன் நீ? நேர்லயே வந்திருக்கண்டா. பாக்குறியா? பாரா பாரா.
என்னைக்கு இந்த நாட்டுல அதிகாரிங்க நேர்மையாவும் தைரியமாவும் செயல்படுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு உண்மையான சுதந்திரமே. அது என் மகனால நடக்கணும். நடக்கும். நீ வேணா பாத்துக்கோ. யாரு சார்? விநாயக். ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. டேக் தி கால். ரீட் ஃபாஸ்ட். ஹலோ. ஏய் ராசா, எல்லாம் உண்மையை போட்டு கொடுத்தியா? இல்ல அது ஸ்பீக்கர் ஃபோன் ஆன் பண்ண சொல்லியிருப்பாங்களே. இல்ல பண்ணல. என் கால்ஸ் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இருக்கானா? யாரு? யாரா? ஆக்ஷன் கிங். ஹலோ, ஏசிபி பிரிப்ரிஸா, நல்லா இருக்கீங்களா? என்னை பத்தி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். Vinayak, I know you are smart, but you know something? You are a disgrace to the police department. இப்போ என்னமோ சொன்னீங்களே, டிஸ்கிரேஸ் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். புதுசா ஏதாவது சொல்லுங்க சார். Of course சொல்றேன். பாம்பேல இருக்கிற எல்லா பார்டர் ஸ்டேஷன் செக் போஸ்ட்களுடைய போட்டோஸ் போயிருக்கு. நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னை பத்தி எல்லா டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. விநாயக், your game is over, man. நீ ஆரம்பிச்ச கேம் இப்போ நான் முடிக்க போறேன். This is my game. இதை எங்க ஆரம்பிக்கணும், எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணுங்கிறத நான் தான்டா சொல்லணும். You got it? ஏய், பக்கத்துல இருக்கானே சுமந்த், அவன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு நல்லவனா இருக்கான். அப்ரூவராவே மாறிட்டான். சாரி, டென்ஷன் ஆயிட்டேன்ல. இப்போ நீ உன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷங்கிறத இப்படி ப்ரூவ் பண்ண போற. என்ன சொல்லிட்டு இருக்க? We need to know. என்ன சொல்ற? நைஸ் போன். ஐயோ 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 ஐயோ, பாம்பே போலீஸ் எவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்கப்பா. ஒரு நிமிஷம், உன் பொண்டாட்டி ஏதோ சொல்ல ஆசைப்படுறா, கேளு. சவிதா, சவிதா, ப்ளீஸ் தொலிகா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். வணக்கம் பிருத்வி, ரொம்ப பயமா இருக்கு. சவிதா, டோன்ட் வரி. ஒண்ணும் பண்ண முடியாது. பிருத்வி, சவிதா, the call for dress, don't worry. ஏதாவது பண்ணுங்க பிருத்வி, எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் டு எனிதிங் டு மீ. எஸ்பி, இப்போ கேம் பிளான நான் சொல்றேன். உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோட வேணும்னா என்ன பூச்சாண்டி காட்டுற நீ? சுமந்த போட்டு தள்ளிடு. What? சார், சார், வேணா சார். Shut up, shut up. I can't do this. Savita, don't worry. Don't worry. ப்ளீஸ் பிருத்வி. ப்ளீஸ் பிருத்வி, ஓகே கிட்ட செஞ்சிரு பிருத்வி. கொன்னுடுவோம் பிருத்வி. ப்ளீஸ் பிருத்வி, ப்ளீஸ் பிருத்வி. பிருத்வி. See, அதெல்லாம் பண்ண முடியாது. Don't try to play smart with me, okay? இது பாரு எஸ்பி, என்கவுண்டருங்கிறது உனக்கும் புதுசு இல்லை, எனக்கும் புதுசு இல்லை. அவனை போட்டுரு. ஏய், நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. உனக்கு என்ன பைத்தியம் முடிஞ்சிருக்கு? I can't do this. Oh God, பிருத்வி, don't do this. Hey. எஸ்பி, Don't do stupid man. டிராமாக்கெல்லாம் நேரம் இல்லை. Don't play with me. சுடுங்க சார், பரவாயில்ல சார். போலீஸ்காரனா இருந்து இப்படி பேசுற வெக்கமா இல்ல உனக்கு? சார், அத பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இல்ல சார். சுடுங்க சார். ஏய், டிபார்ட்மெண்ட் எப்படியா கொலை பண்றது? அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் சார். ஒரு நல்லவங்களுக்காக உயிர் போற தப்பு இல்ல. சுடுங்க சார். சார், என்ன? No, Vinayak, don't play. Track this. It's going sir. 1 minute. சார், வேணாம் சார். சார், அப்புறம் மாறல விட்டுறேன்னு சொன்னீங்களே சார். ஏசிபி பிரித்வி, பேசுறத நிப்பாட்டுறீங்களா? Your time starts now. சார், யோசிக்காதீங்க சார். சுடுங்க சார் அவரை. Why you blabbering? சார், சுடுங்க சார். ப்ளீஸ் சார், சார். Hey, என்ன பண்ண? என் வைஃப் என்ன பண்ண?
நீ அங்க எங்க சுட்டியோ அதே தான்டா நானும் இங்க பண்ணேன். அவளை சுடுறா. சார் சார் வேலை சார் ஒரு கிட் எவ்வளவு சாக வேண்டியவன் நமக்கு செத்தானே. பாஸ் 5 சுடுங்க சார். 4 3 no 2 Thank you. Labya. Oh my God. Hey, what the hell did you do, man? சார் என்ன? ட்ராக் பண்ணியாச்சு சார். தாராவி ஏரியால தான் இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டியா? வினய் வாங்க. பசங்களை ட்ராக் பண்ணியாச்சு. கோவா ஹைவேல ஒரு பாய் கிட்ட $1 lakh எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணலாம்? Come on. ACP Prithvi. On time. Not bad. வழக்கமாக எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் வருவீங்க. சாரி, வருவேன். எப்படி இருக்காங்க உங்கள் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பிருத்வி? ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லதில்லை விநாயக். யுவர் கேம் இஸ் ஓவர். இப்போவும் அதை நான் தான்டா சொல்லணும். Action King. I'm impressed. Give me more!
I'm impressed. Same here. ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் பிருத்விராஜோட ஃபைனல் ரிப்போர்ட். நடந்த ஐபிஎல் சீசனில் ரூபாய் 500 கோடி பெட்டிங் பணம் தாராவியை சேர்ந்த ஆறுமுகம் செட்டியார் மூலமாக ஹேண்டில் பண்ணப்பட்டது. ஆறுமுக செட்டியார் சென்னையில் கைது செய்யப்பட்டார். நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எல்லா பணமும் எரிந்து போனது. த மெயின் அக்யூஸ்ட் விநாயக் மகாதேவன் பிருத்விராஜால் சுட்டு கொல்லப்பட்டார். இதில் இன்வால்வ் ஆன இன்னொரு அக்யூஸ்ட் தாராவி சப் இன்ஸ்பெக்டர் கணேஷ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் தப்பித்து போனதாக தகவல் தெரிந்து மிஸ்டர் பிரவீன்குமார் தேடி சென்றுள்ளார். விரைவில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ. விநாயக், நீதான் எனக்கு தெரியும். ஒழுங்கா என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. விநாயக், விநாயக் மகாதேவ் மாட்னியா? இப்போ இப்போ என்ன சொல்ல போற? தம் அடிச்சா உடம்புக்கு ஆகாது. நக்கலு? நக்கலா? 1000 எலிய தின்னுட்டு பூனை காசுக்கு போகுதா? பணத்தோட அப்படியே ஓடிடலாம் நினைச்சியா? எல்லா போலீஸ்காரனையும் ஒன்ன மாதிரி நினைச்சல? பிருத்திவி சார், விநாயக் மகாதேவ் இன்னும் சாகல சார். என்ன சொல்ற நீ? ஆமா சார், என் கண்ணு முன்னாடி உயிரோட நிக்கிறான் சார். உன் கண்ணு முன்னாடி தானே சுட்ட? சார் நம்பணும் சார். எப்படியா நம்புறது? ஏய் சொல்லு, நீ இன்னும் சாகலன்னு சொல்லு. விநாயக் மகாதேவ் இன்னும் சாகலன்னு சொல்லு. சொல்லு. சீப் ஃபோன். சொல்லு. chill. ஆக்ஷன் கிங். அந்த ஃபைசல் கேஸ் நீ படி ஏற்றுக்கிட்ட. சஸ்பெண்ட் ஆனால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பழியும் ஏற்றுக்கிறேன், சஸ்பெண்டும் ஆயிக்கிறேன். அப்போ நான் உள்ள, நான் வெளியே. பணம் தியேட்டருக்கு வரல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பசங்களும் கிரிமினலாக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் கிங் சுமன். மை டியர் தலை, நானே ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள அந்த பேக்கப் பண்ண போச்சு. நம்ம பணம் இப்போ லண்டன் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்விஸ் கொஞ்சம் ரிஸ்க் இல்லை. தேங்க்யூ பார்ட்னர். I'm impressed. வினய், கணேஷ். வினய், ஓகே தானே? ஓகே. சாரி.